ஈரல் வறுவல் செஞ்சாவே உங்கள் பசங்க சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஈரலை நீங்கள் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் பீஸாக நறுக்கி குக்கரில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஈரலாக இருந்தால் ஒரு விசிலே வெந்து வந்துடும். வெந்த ஈரலை நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருவோம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஈரலை அதில் சேர்த்துருவோம். ஈரல் மட்டும் இப்படி செய்யாமல் பல்லு குத்தி இது கூட சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அடுப்பை ஹைலே வச்சு நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா ஹைலே வச்சு வதக்கி எடுத்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துருங்க. நல்லா பச்சை வெங்காயத்தை தூவி ஒரு சாசரில் வச்சு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவான். எந்த கவுச்சி வாடையுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க.